السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله. அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் பல நற்பாக்கியங்களை தந்தாலும் கூட தொழுகை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக காணப்படுது. ஒரு காலகட்டம் பாங்கு சத்தம் கேட்டால் எல்லோரும் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். பாங்கு சத்தம் கேட்டால் எல்லோரும் பள்ளிவாசலை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்கள் எல்லாம் தன் வீட்டு வாசலில் இருந்தாலும் கூட அந்த பாங்கு சத்தம் கேட்டால் பெண்கள் எல்லாம் வேகமாக போய் ஒழு செய்துவிட்டு வீட்டில் பொழுது சில செலவாத்துகள் சில ரிக்குகள் எல்லாம் செய்து துவா செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இன்னைக்கு தொழுகை என்பது மிகவும் ஒரு பொதுபோக்குத்தனமாக ஆகிவிட்டது. பாங்கு சத்தம் கேட்டும் கூட பள்ளிவாசலை நோக்கி நாம் செல்ல மனம் இல்லாத ஒரு சூழலில் இன்றைய காலகட்டம் மாறிவிட்டது. கொஞ்சம் யோசிங்கள். அருமை சஹாபாக்கள் யுத்தம் செய்யும் போதும் அந்த சஹாபாக்கள் தொழுகை விடவில்லை. தன் உயிருக்கு ஆபத்தான சூழலிலும் அந்த சஹாபாக்கள் தொழுகை விடவில்லை. தொழுகை அவ்வளவு உயிர் மூச்சாக என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் எல்லாம் பேணி பாதுகாத்த காலகட்டங்கள். அல்லாஹு தாலாஹு அகீமு ஸலாத்த வகீமு ஸலாத்த என்பதாக பல இடங்களில் நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹும் சொல்லி காட்டுவான். ஆனால் அல்லாஹுடைய சொல்லை நாம் மதிப்பதே கிடையாது. ஒரு நண்பன் சொல்லுவான், நீ அங்கே செல்ல வேண்டாம், நாம் செல்ல மாட்டோம். தாய் சொல்லுவாள் பிள்ளையை நோக்கி இந்த செயலை செய் என்பதாக நாம் செய்வோம். அத்தா சொல்லுவாங்க, ஏய் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்ய மாட்டோம். அப்ப நண்பன் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது நண்பன் பேச்சை நாம் கேட்டு அந்த செயலை நாம் செய்ய மாட்டோம். தாய் இந்த செயலை நீ செய்யின்னு சொல்லும் போது தாய் பேச்சை கேட்டு அந்த செயலை நாம் செய்வோம். அத்தா இந்த செயலை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லும் போது அத்தாவுடைய பேச்சை கேட்டு நாம் என்ன செய்வோம்? அந்த செயலை செய்வோம். வக்கீமு ஸலா, நீங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியும் கூட நாம் அல்லாஹ் பேச்சை கேட்பதில்லை. நண்பன் சொன்ன உடனே நாம் கேட்க வேண்டிய நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை மையமாக வைத்து எனது அன்பன் என் ரப்பு வக்கீமு ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்லிவிட்டான். என்ன வேலையாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் எனக்கு முக்கியம் இல்லை. பாங்கு சத்தம் கேட்டால் நான் பள்ளிவாசலை நோக்கி செல்ல வேண்டும், அங்க ஒழு செய்ய வேண்டும், என் ரப்பை தொழ வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சஜிதா செய்ய வேண்டும். எனக்கு 1000 கவலைகள், துன்பங்கள், சோதனைகள் இதையெல்லாம் என் ரப்பிடத்திலே சொல்லி 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 நான் துவா செய்ய வேண்டும் என்ற அந்த ஆவலை மையமாக வைத்து நாம் பள்ளிவாசலை நோக்கி நாம் என்ன செய்ய வேண்டும்? விரைந்து செல்ல வேண்டும். அந்த தொழுகை எவ்வளவு மகத்துவமான ஒண்ணு, மானசீகமான ஒண்ணு. அல்லாஹோடு நாம் பேசக்கூடிய வாக்கியம் அந்த தொழுகையின் மூலமாக நமக்கு என்ன செய்யுதுன்னா கிடைக்குது. அல்லாஹுடைய இஷ்கிலும் முஹப்பத்திலும் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுக்கக்கூடிய வாக்கியங்கள் அந்த தொழுகையின் மூலமாக நமக்கு கிடைக்கிது. ஆனால் அந்த தொழுகையை நாம்
வீணடித்து விட்டோம். எத்தனையோ தொழுகை நம் வாழ்க்கையில நாம் என்ன செஞ்சோம்? தவற விட்டோம். எத்தனையோ பயான்களும் ஆயத்துகளும் ஹதீஸ்களும் தொழுகை பற்றி பேசினாலும் கூட அதையெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடிய சூழலில் நம்முடைய வாழ்க்கைகள் இருந்து கொண்டுள்ளது. இதெல்லாம் நம்முடைய ஈமானின் பலகீனம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். தொழுகை என்பது நம் உயிர் மூச்சான ஒண்ணு. நம்முடைய மௌத்து வர நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதுன்னா தொழுகை விடவே கூடாது. நண்பன் பேச்சு எவ்வளவு முக்கியமோ, தாயின் பேச்சு எவ்வளவு முக்கியமோ, அத்தாவின் பேச்சு எவ்வளவு முக்கியமோ, அதை விட அல்லாஹுடைய பேச்சும் கண்மணி நாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த பேச்சும் மிக முக்கியமான ஒண்ணு. அல்லாஹ் சொன்னானா வக்கீம் ஸலா, தொழுகை நிலைநாட்டுன்னு சொல்லி வாங்கு சத்தம் கேட்டால் என்ன வேலையாக இருந்தாலும் எனக்கு முக்கியமில்லை. என் அல்லாஹ்வை நான் சந்திக்க வேண்டும், என் அல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும், அல்லாஹோடு நான் பேச வேண்டும், அல்லாஹோடு நான் இணைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய முஹப்பத்திலே என்னை மூழ்கடிக்க வேண்டும். அதற்கு இந்த தொழுகை ஒரு மைய புள்ளியாக உள்ளது என்பதாக நினைத்து நாம் பள்ளிவாசலை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? விரைந்து செல்ல வேண்டும். அது அல்லாஹ்வின் மீது கொண்ட காதலின் வெளிப்பாடு தொழுகை என்பது. அல்லாஹு தாலா தொழுகையை முறையாக பேணி தொழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. பிஹக்கி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.